தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். சவால்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு பிரச்சனைகள வச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு ப்ராப்ளம்ப்பா, எனக்கு இதனால ப்ராப்ளம், அதனால ப்ராப்ளம். ஆனால் பிரச்சனைகள் என்பது பிரச்சனைகள் அல்ல. நம்ம சவால்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு பணக்காரன் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நெறைய பணம் இருந்தா பணக்காரன், நெறைய சொத்து இருந்தா பணக்காரங்க. இப்படிதான் நம்ம சொல்லுவோம் பணக்காரன் அப்படின்னா. ஆனால் பணக்காரன் என்பது அதுவல்ல. எவன் ஒருவனுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்கிறதோ, அதனால் அவன் எவ்வளவு சவால்களை மேற்கொள்கிறானோ, எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுகிறானோ, அவன்தான் பணக்காரன். புதுசா இருக்குல்ல இந்த விஷயம். அப்போ வந்து இந்த சவால்கள் என்பது சவால்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்ம என்ன ஆகும், இது எப்படி நம்ம சரி பண்ணணும், இதற்கான தைரியம் என்ன, பயம் இல்லாமல் இப்பொழுது இருக்கும் நிறைய சாதனையாளர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சவால்களை சந்தித்திருப்பார்கள். அப்போ வந்து அதுல இருந்து நம்ம இது ஒரு பெரிய விஷயமா, இது என்ன கேட்டா இதற்கு அதை தீர்ப்பதற்கான ஒரு ஞானம் இருக்கிறதா, இந்த சவாலை நாம் மேற்கொள்கிறோமா அல்லது பயத்தோடு நம்ம திரும்பி போகிறோமா, நம்ம திரும்பி பார்க்கிறோமா, இது பயம் என்று நம்ம வந்து அதை ஒதுக்கி தள்ளுகிறோமா, முன்னேற முடியாமல் இருக்கிறோமா, சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பயம் வந்து நம்ம அங்கேயே நம்ம வந்து நின்று போயிடுறோமா, இல்லைன்னா சவாலை ஏற்றுக்கொள்கிறோமா, இதுதான் நம்மளுடைய சோதனை. இந்த சோதனை வந்து தெளியணும் அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய தியானம் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகளை நானே எடுத்துக்கொண்டு வந்தேன், அப்போ இந்த பிரச்சனைகளை நான் தான் சரி பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, சவால்கள் என்பது சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. சவால்கள் இருந்துக்கும் பொழுதுதான் சாதனையாளராக முடியும். நாம் எப்பொழுதுமே சாதனையாளராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் எத்தனையோ சவால்களை சந்திக்க நேரிடும். அதை எல்லாவற்றையும் நம்முடைய ஞானத்தினால் தள்ளி 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 வச்சுட்டு வெற்றியை எதிர்கொள்ள வேண்டும். சவால்களை சந்திக்க பழக வேண்டும். சவால்கள் சந்திப்பதற்காக, ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அப்ப என்னங்க பண்ணணும்னு சொன்னா, தொடர்ந்து தியானம் செய்து புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரியா போயிடும், போ, இது நம்ம இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம், இதை நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஞானம் வேண்டும். ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். ஏனால் இந்த வாழ்க்கை நாம் எடுத்துக்கொண்டு வந்த வாழ்க்கை. அதனால் சவால்களை எதிர்கொள்வோம், வெற்றி காண்போம். இதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம். நன்றி.